This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. பாரதம் ஒரு விஷயம் சாதிச்சிருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஷ்டிரா அப்படிங்கிற ட்ரோனை வந்து இந்திய இராணுவம் வந்து நேற்று வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த ட்ரோன் செங்குத்தாக மேல் எழும்பி பறந்து பின்னர் இலக்கை நெருங்கியதும் செங்குத்தாக தரையிறங்கி துல்லிய தாக்குதல் நடத்த முடியும். ருத்ராஷ்டிரா என்ற ட்ரோனை சோலார் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் லிமிடெட் நிறுவனம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயார் செய்தது. இது செங்குத்தாக மேலெழும்பி மற்றும் தரையிறங்கும் திறன் படைத்தது. இந்த ஏவுகணை பொக்ரானில் களப்பரிசோதனைகளை வெற்றிகரமாக முடித்தது. பரிசோதனையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தகர்த்தது. இலக்கு தூரத்தை அதிகரித்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளும் வெற்றிகரமாக முடிந்தன. ருத்ராஷ்டிரா ட்ரோனால் 1.5 மணி நேரம் பறந்து சென்று 170 கிலோமீட்டர் இலக்கை தாக்க முடியும். இந்த ட்ரோனால் தன்னிச்சையாக செயல்பட்டு தாக்குதல் நடத்திய பின் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வர முடியும். அதோடு இதில் உள்ள கேமராக்கள் மூலம் தாக்குதல் காட்சிகளை நேரடியாக காணலாம். மேக் இன் இந்தியா திட்டத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோனால் எதிரி நாட்டுக்குள் 100 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்குகள் மற்றும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த பரிசோதனையை பார்வையிட்ட ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது அவர்களுக்கு ஊக்குவிப்பாகவும் புதுமையை கண்டுபிடிக்கவும் உதவும். இதன் மூலம் ட்ரோன்களுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருப்பது குறையும். நவீன கால போர் முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களின் பங்கு முக்கியமாக இருப்பதால் அதிநவீன ட்ரோன்களை தயாரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்திய இராணுவம் ட்ரோன் தயாரிப்பு மற்றும் சோதனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்திய இராணுவத்தின் இந்த செயல்பாடுகள், அரசின் இந்த செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைத்து மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.